பெருநாளைக்கும் அடுத்த நாள் பார்க்கலாங்களா? நோன்பு வரப்போகுது, பிள்ளைய வச்சுக்கிட்டு எப்படிடா சமாளிக்க போகிறோம் அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேன். ஆனால் நோன்பு வந்துட்டு போன மாதிரியே இல்லை, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிஞ்ச மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு மட்டும் தான் இப்படி இருக்கான்னு தெரியல, உங்களுக்கும் ஃபீல் ஆகுதா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நோன்பு நேரத்தில் தேவைப்படுற மாதிரி கொஞ்சம் திங்ஸும் வீடியோ பர்பஸ்க்காக கொஞ்சம் திங்ஸும் எடுத்து வச்சுருந்தேன். எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்தந்த இடத்துல மறுபடியும் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா நோன்பு வச்சுக்கிட்டு எவ்வளோ வேலைனாலும் சலிப்பு இல்லாமல் பார்த்துருவோம். ஆனால் நோன்பு முடிஞ்சோன்னே ஒரு சோம்பேறித்தனம் வரும் பாருங்கள். அதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா 2-3 நாளைக்கு சோர்வாகவே இருக்கோமா, சரி கொஞ்சம் கொஞ்சமாக வேலைகளை பார்க்கலாம் அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி சமைக்கிற வேலை பெருசாக இல்லை, அதனால் கொஞ்சம் க்ளீனிங் வேலைலாம் பார்த்துட்டு இருந்தேன். மாதம் இந்த ஒரு வேலை எனக்கு சேர்ந்துடும். குட்டிமா துணிலாம் மறுபடியும் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். கொஞ்சம் பத்தாமல் சின்னதாக போயிடும் இல்லையா, அந்த ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். பெருநாள் அன்றைக்கி அவ்வளோவா சாப்பிடவே வராது. ஸோ அன்றைக்குள்ள சாப்பாடு தான் இன்றைக்கி அப்படியே வச்சாச்சா. ஆனால் எப்படி இருந்துச்சுன்னா, ரசம் சோறு வச்சு சூடாக சாப்பிடணும் போல தான் ஆசையாக இருந்துச்சு. யாராவது செஞ்சு கொடுத்தா சாப்பிட்லாம், நம்மளே செய்யணும்னு அலுப்பாக இருந்துச்சு. பிள்ளைக்கு மட்டும் பருப்பு சோறு கொஞ்சமாக செஞ்சு கொடுத்துட்டு, எங்களுக்கு வந்து பெருநாள் அன்றைக்கி செஞ்ச பிரியாணி இருந்துச்சு, அதையே சூடு பண்ணி சாப்பிட்டாச்சு. பிரியாணி வந்து இட்லி சட்டியில் வச்சு சூடு பண்ணாலும் நல்லாயிருக்கும், இல்லைனா ரைஸ் குக்கரில் தட்டி விட்டுருவேன், இதுவுமே வந்து நல்லாயிருக்கும். ஆசிரியர்லாம் நோன்பு வச்ச மாதிரியே இருக்குது, பசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆளுக்கு கொஞ்சமாக வச்சு சாப்பிட்டாச்சு. டெலிவரிக்கு அப்புறம் பிள்ளை வளர வளர நானும் ஒவ்வொரு மாதமும் என்னோடய ரொட்டீன் மாற்றிக்கிட்டே தான் இருக்கேன். இப்போது நோன்பு முடிஞ்சு புதுசாக ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு யோசித்து வச்சுருந்தேன். எனக்கு முன்னாடியே சார் வந்து ஒரு பிளான் போட்டார். இப்போது பார்த்தீங்கன்னா இதே வேலையாக தான் இருக்கான். சோஃபா மேலே ஏறிட்டு அதுக்கு மேலே ஏறணுமா. ஒரு வேலை பண்ணிட்டாங்க அப்படின்னா அதையே தான் திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருப்பாங்க. இப்போது இவனை பார்த்துக்கிறதுக்கே ஒரு ஆள் கிட்ட நிற்கிற மாதிரி இருக்குது. பிள்ளைங்களுக்கு இங்கே ஸ்கூல் ரீஓப்பன் பண்ண போகிறாங்க. எப்படியோ வந்து புதுசாக ஒரு ரொட்டீன் யோசித்து வச்சுருக்கேன். இன்ஷால்லாம் செட் ஆச்சு அப்படின்னா நான் ஷேர் பண்ணுறேன். நோம்பில் அதிகமாக செஞ்ச ரெசிப்பிலாம் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அதோட நைட்டு வந்து சிம்பிளாக தக்காளி சட்னி பண்ணிட்டேன். ரொம்ப நாள் ஆச்சா, எனக்கே சாப்பிடணும் போல் இருந்துச்சு. எல்லாரும் செய்கிற மாதிரி தான். கடாயில் நல்லெண்ணெய், கடலைப்பருப்பு, உளுந்து, பூண்டு, வரமிளகா, மல்லி இலை, புதினா இலை, கொஞ்சம் அதிகமாக கருவேப்பிலை, வெங்காயம், கேரட் வந்து எப்போவாச்சும் சேர்ப்பேன், அடிக்கடி சேர்க்க மாட்டேன். சின்ன சைஸில் கேரட், அதோட தக்காளி, உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு, நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஆற விட்டு அரைச்சிட்டு தாளிச்சும் வைக்கலாம், தாளிக்காமல் செய்யலாம். நான் இன்றைக்கி நல்லெண்ணெயில் கடுகு, மிளகாய்த்தூள் போட்டு தாளிச்சிட்டேன். அது கூட நல்லா மொறு மொறுன்னு நெய் தோசை சுட்டு சூடாக சாப்பிட்டாச்சு. அசதியாக தான் இருக்கும், அதுக்காக அப்படியே இருந்துட முடியுமான்னு சொல்லுங்கள். யார் யார் வீட்டில் மறுநாள் பிரியாணி வச்சு சாப்பிட்டீங்கன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு ஷார்ட்ஸில் நம்ம பார்க்கலாமா?